பேசலாம். வணக்கம் சார். இப்போ அதிமுகவிற்கு இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்ததற்கும் தேர்தலுக்கும் தொடர்பில்லை என்பதை முதலமைச்சரை சந்தித்த பிறகும் மீண்டும் திருமாவளவன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய கருத்து? அழைப்பு என்பது மாநாட்டிற்கு கடிதங்களின் மூலம் கட்சியினுடைய தலைமைக்கு எழுதியிருந்து அப்படி அழைப்பு கொடுத்திருந்தால் அது கட்சி பரிசீலித்து அது முடிவெடுப்பார்கள். இந்த மகாநாடு என்பது அதிமுகவின் கொள்கை மதுவிலக்கு தான் அதிமுகவுடைய கொள்கை. மதுவிலக்கை அமல் நடத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் கொள்கை. இது ஏற்கனவே அம்மா அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுவிலக்கை அமல் நடத்துவோம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து ஆண்டுக்கு 500 கடைகளை மூடுவது என்ற அந்த ஒரு கொள்கையின்படி அதை செய்து வந்தார்கள். 2016 அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு கூட அவர் போட்ட முதல் உத்தரவே இந்த மதுவிலக்கை மீண்டும் இன்னொரு 500 கடைகளை மூடுவது, நேர கட்டுப்பாடு, காலையில் கடையை திறக்கின்ற நேர கடிதம் வாயிலாக அப்படியெல்லாம் அழைப்பு வரல அப்படின்னு சொன்னீங்க. இப்ப திமுகவிற்கும் நாங்க அழைப்பு விடுக்கல, ஆனா இதில் ஒத்த கருத்து இருந்ததன் காரணமாக அவங்க வரேன்னு சொன்னாங்க. அப்படியான ஒரு நிலைப்பாட்டை அதிமுக வெளிப்படுத்துமா? இல்ல, அதிமுக தான் இந்த மதுவிலக்கில் ஆர்வம் காட்டுகிற கட்சி. தமிழ்நாட்டிலேயே தான் ஆட்சியில் இருந்த போது புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் அவர்களுக்கு பின்னால் நம்முடைய எடப்பாடியார் அவர்களும் அவருடைய ஆட்சி காலத்திலும் 500 கடைகள் மூடப்பட்டன. படிப்படியாக மதுவிலக்கை அமல் நடத்துவது என்ற கொள்கை அதிமுகவுடைய கொள்கை. அது ஆட்சியில் இருக்கும்போது நிறைவேற்றி காட்டியதும் அதிமுக தான். வேறு எந்த கட்சியும் நிறைவேற்றி காட்டவில்லை. அதிமுகவின் கொள்கை எது, அது அவருடைய திருமாவளவன் சாருடைய கொள்கை எது. அவர் மாநாடு நடத்துகிறார். எங்களுக்கு எல்லோரும் கலந்து கொள்ளலாம் இந்த மகாநாட்டில் என்று பொதுப்படையான அறிவிப்பு தான் அவர் கொடுக்கிறாரே தவிர வேற எந்த ஒரு கட்சி ஒரு மகாநாட்டுக்கு அழைப்பது என்பது கடிதம் மூலம் அழைப்பது, கடிதம் மூலம் அந்த கட்சியினுடைய தலைவரை சந்தித்து அழைப்பு கொடுப்பது என்பதுதான் அது முறையான அழைப்பாக இருக்கும். அப்படி ஏதாவது அழைப்பு வந்தால் அது அதிமுக பரிசீலிக்கும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அன்வர் ராஜா. எனக்கு தெரியவில்லை. நன்றி திரு அன்வர் ராஜா. தொடர்ந்து மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். கழகத்தின் சார்பில்